10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Torque and angular acceleration. So in previous class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா torque அப்படிங்கிறது பார்த்துருப்போம். Torque அப்படின்னா என்ன? Torque is defined as the moment of the external applied force about a point or axis of rotations. So tau is equal to r cross f அப்படின்னு பார்த்துருப்போம். So tau is equal to r cross f, force into perpendicular distance அப்படிங்கிறத நம்ம டார்க் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இன்னியன் ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடியில் நம்ம டார்க் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் அங்கே அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஜிட் பாடியை பற்றி கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நவ் டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரிஜிட் பாடியை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிஜிட் பாடி அப்படிங்கிறது இந்த வெளியில் போட்டிருக்கக்கூடிய இந்த லைன். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட் பாடி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு இந்த ரிஜிட் பாடியை எப்படி மூவ் பண்ண வைக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சுட்டு இந்த டோட்டல் ரிஜிட் பாடி எப்படி வந்து மூவ் ஆகுது, எப்படி ஆக்சலரேட் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிட் பாடி ஆக்சலரேட் ஆகிறது ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்ட்டிகல் மட்டும் மூவ் ஆகுது, ஒரு பார்ட்டிகல் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், லீனியர் வெலாசிட்டி, அடுத்து லீனியர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே டோட்டல் ரிஜிட் பாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் ஆகும்போது அது வந்து நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சிடர் ஏ ரிஜிட் பாடி ரொட்டேட்டிங் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இங்கே வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதிலேருந்து ஒரு ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாஸ் ஸோ நமக்கு என்ன பண்ணுது, இது மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்க், ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ எ பாயிண்ட் மாஸ், நம்ம வந்து இந்த ஒரு ரிஜிட் பாடியில் ஒரு பாயிண்ட் மாஸ் எம்முங்கிற ஒரு மாஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஆக்சிஸில் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சு ஒரு சர்க்குலர் மோஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா எ டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் எஃப். டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, அந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அந்த மாஸ் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய சர்க்குலர் மோஷனில் சுற்றி வரத்துக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் தான். ஸோ அப்போ இந்த சர்க்குலர் மோஷனில் சுற்றி வருது அப்படின்னா ஸோ அது மேலே அந்த ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன ஃபோர்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் ஆக்டிங், த டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் எஃப் acting on the point mass produces the necessary torque for this rotation. ஸோ அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட மாஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றி வரதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாசஸும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம டோட்டலாக நம்ம ரிஜிட் பாடி அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக சம்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தென் எஃப் த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபோர்ஸ் இஸ் த perpendicular to the position vector r. இங்கே இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் இந்த ஆரும் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிக்கல். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர்னு சொல்கிறோம். ஸோ த ஃபோர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, அது பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ த ஃபோர்ஸ் எஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பொசிஷன் வெக்டர் ஆர் ஆஃப் த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன, த டார்க் ப்ரொடியூஸ்டு பை த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் மாஸ் எம். பாயிண்ட் மாஸ் எம் மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க் நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஈச் ஆர் அண்ட் எஃப் இஸ் த பெர்பெண்டிகுலர். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் 90. ஸோ 90 இஸ் த பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைன் தீட்டா சைன் 90ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தென் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு எழுதுகிறோம். நம்ம வந்து டார்க்கில் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இந்த கிராஸ் ப்ராடக்டை நம்ம வந்து
சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இங்கே தீட்டா அப்படிங்கிறது 90 டிகிரி. ஸோ சைன் 90. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் 90 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்டு தென் இந்த இடத்துல சைன் 90யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 இருந்துச்சு அப்படின்னா சைன் 90 இஸ் 1. சரிங்களா? சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ சைன் 90ங்கிற இடத்துல 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்னா என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இப்போ எஃப்ங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுற? எம்ஏவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எம்ஏ. சரிங்களா? இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். அண்டு எம் இஸ் த மாஸ். ஸோ எம் மாஸ் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன ஆக்சலரேஷன்? இங்கே சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அதை வந்து நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ த ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு A is equal to R alpha, the relation between linear acceleration and angular acceleration. என்னது? linear accelerationக்கும் angular accelerationக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா A is equal to R alpha. ஸோ இப்போ A அப்படிங்கிற இடத்துல R alpha அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு RM R alpha. ஸோ இங்கே R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஸோ R ஸ்கொயர். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு MR ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ MR ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிட்டோம். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு MR ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன் வெக்டர் நோட்டிஃபிகேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா பிகாஸ் த M எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்ம பொசிஷன் வெக்டரில் சொல்கிறதுனால ஸோ இப்போ ஃபோர்ஸும் பார்த்தீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர். ஸோ வெக்டர் நோட்டேஷன் எழுதுறதுனால டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு MR ஸ்கொயர் ஆல்ஃபா வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டார்க் hence the torque of the force acting on the point mass produces an angular acceleration alpha. ஸோ ஒரே ஒரு மாஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்த டார்க்னால என்ன நடக்குது? ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுது? ரொட்டேட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டவ் அண்டு ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் நோட்டேஷனில் நம்ம சொல்கிறோம். டவ் அண்டு ஆல்ஃபா இஸ் தென் டைரக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை டிபெண்ட் பண்ணி சுற்றி வருது. இதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குது. இஃப் த டைரக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ டவ்வோட டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாவோட டைரக்ஷனில் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லலாம். அதாவது டவ் இஸ் ஆப்போசிட் டு ஆல்ஃபா. சரிங்களா? இந்த இடத்துல ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவும் டவ்வும் த சேம் டைரக்ஷனில் தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் நம்ம இப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்கும்? டார்க்கு க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ இதை தான் நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்சோ ஹியர் த என்னது ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறதுனால டவ் இஸ் ஆப்போசிட் டு ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால ஆங்குலர் டீசலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? டவ் இஸ் ஆப்போசிட் டு ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால ஆங்குலர் டீசலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ரிட்டார்டேஷன். ஸோ ரிட்டார்டேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த பாயிண்ட் மாஸ். அந்த பாயிண்ட் மாஸ்னால ஒரு ரிட்டார்டேஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ MR ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன சார்? MR ஸ்கொயர் அப்படிங்கிறது த மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்போம். I is equal to MR ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ் பார்க்குறதுனால MR ஸ்கொயர் மட்டும் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம டோட்டல் ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணுறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ M1 R1 M2 R2 M3 R3 அப் டு MN RN வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது என்னாவது மாஸ், அடுத்தது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் RN வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் ரிஜிட் பாடிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால I is equal to summation of MI RI ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சம்மேஷன் அப்படிங்கிறது என்னது மென்ஷன் பண்ணுது? இங்கே இருக்கக்கூடிய ரிஜிட் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மாஸும் அண்ட் தென் ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு இந்த MR ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் மாஸுக்கு. ஸோ சம்மேஷன் MI RI ஸ்கொயர் அப்படிங்கிறது டோட்டல் ரிஜிட் பாடிக்கு. ஸோ த டவ் இஸ் ஈக்குவல் டு டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் MI RI ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் டவுக்கு டார்க்குக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஆங்குலர் டீசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் MI RI ஸ்கொயர் அப்படிங்கிறது த மொமெண்ட் ஆஃப் இனர்சியா I அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி டவ் இஸ் ஈக்குவல் டு டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா வெக்டர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் த டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்டத்தையும் நம்ம எப்படி சொல்லலாம்? டவ் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் த செகண்ட் டாபிக் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னது?
ஸோ நமக்கு லீனியர் மொமெண்டம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசன் தேர்ட் லெசனில் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். P = mv, சரிங்களா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லீனியர் மொமெண்டமே இன் ரொட்டேஷனல் மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். The angular momentum in rotational motion is equal to the linear momentum in translational motion. So the angular momentum in rotational motion எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், the translational motionல இருக்கக்கூடிய அந்த லீனியர் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ the angular momentum of a point mass is defined as the moment of its linear momentum அப்படின்னு சொல்லலாம். The angular momentum of a point mass is defined as the moment of its linear momentum அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the angular momentum L of a point mass having a linear momentum P at a position R with respect to the point or axis. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸை வச்சு மூவ் ஆகுறதுனால நமக்கு இந்த லீனியர் மொமெண்டம் என்ன மொமெண்டமாக மாறுது, ஆங்குலர் மொமெண்டமாக மாறுது. ஸோ இதை வந்து நம்ம அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம பொசிஷன் வெக்டரில் சொல்கிறோம். ஆர் அப்படிங்கிற பொசிஷன் வெக்டரில், பி அப்படிங்கிறது மொமெண்டம். ஸோ இந்த டைம் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. ஸோ எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் தன் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த மேக்னிடியூட பார்த்தோம் அப்படின்னா இந்த வெக்டர் வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டா இஸ் தன் ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் பி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ டீட்டா இஸ் தன், டீட்டா அப்படிங்கிறது என்னது, தென் லீனியர் மொமெண்டத்துக்கும் பொசிஷன் வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீட்டா இஸ் தன் ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் ஆர் அண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வேறு எப்படி சொல்லலாம், இன் கேஸ் ஆஃப் டார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. ஸோ இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இது ஆர் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வெக்டார் தனியாக வச்சுக்கோ, பி சைன் டீட்டா. ஸோ பி சைன் டீட்டா அப்படிங்கிறது என்னது, இந்த மொமெண்டத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆங்கிள், இந்த ஆங்கிளை எதில் சொல்கிறோம், நம்ம மொமெண்டத்துக்கு ஆங்கிள் பார்க்குறோம். ஸோ இப்போ ஆர் இன்ட்டு பி பர்பெண்டிகுலர். ஸோ பி பர்பெண்டிகுலர் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து மொமெண்டம் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா பி. ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிள் ஆர் சைன் டீட்டா அப்படிங்கிறது என்னது, இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆங்கிள் கிடையாது, ஆருக்கு வந்து பொசிஷன் வெக்டருக்கு ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ ஆர் பர்பெண்டிகுலர் பி. ஸோ இது ஆரும் பிங்க இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஆர் ஆனது மொமெண்டத்துக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் பி பர்பெண்டிகுலர் இஸ் த காம்போனன்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். P perpendicular is the component of linear momentum P perpendicular to R. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா P perpendicular to R அப்படின்னு சொல்லுவோம். சரியா, P perpendicular to R அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R perpendicular to P அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்கேஸ் the angular momentum is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா L is equal to 0. the angular momentum எப்போ வந்து 0 ஆகும் அப்படின்னா the angular momentum is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்போ சார் அப்படின்னா the linear momentum is 0. linear momentum P is equal to 0 இருக்கலாம். or then particle at origin R is equal to 0 இருக்கலாம். சரிங்களா. in case P is equal to 0 or R is equal to 0, so the finally the angular momentum is 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். or other case the P வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆங்கிள் இதில் வந்து நம்ம சைன் டீட்டா இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ 0 or 180 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா the angular momentum is 0 ஆகிடும். சரிங்களா. இந்த R and P are parallel or anti-parallel அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனில் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இந்த கண்டிஷனை இந்த சைன் டீட்டாவில் சைன் 0 சைன் 180 இப்போ பேரலாக இருக்கும் இல்லைனா ஆன்டி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபைனலாக ஆங்குலர் மொமெண்டம் என்னவா மாறிடும், 0 மாறிடும். ஸோ அண்டு தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம் இப்போ தான் பார்த்தோம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது L is equal to RP sin theta. ஸோ அடுத்தது ஆங்குலர் ஆக்சலரேஷன் tau is equal to I alpha. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் பார்க்குறோம். அடுத்தது இதில் வந்து நம்ம ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரிஜிட் பாடி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சு ஒரு ரிஜிட் பாடியானது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. சரி, அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் மாஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாயிண்ட் மாஸ் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இந்த பாயிண்ட் மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டார்க்குனால தான் என்ன ஆகுது,
இந்த பாயிண்ட் மாஸ் ஆனது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். சரியா, பி அப்படிங்கிற ஒரு லீனியர் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அந்த லீனியர் மொமெண்டம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன நடக்குது, ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்குது. சரியா, அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கிடைச்சது அப்படின்னா தென் ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும். சரிங்களா, ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்கும், லீனியர் வெலாசிட்டியாக இருக்காது, ஆங்குலர் வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆகும். ஸோ the point mass m at a distance r from the axis of rotation. ஸோ அந்த ஆக்சிஸ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் மாஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த மொமெண்டம் வந்து என்ன மொமெண்டமாக இருக்கும், சர்க்குலர் மோஷனில் சுற்றி வரதுனால ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் ஆகிறதுனால அதை வந்து நம்ம ஆங்குலர் மொமெண்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மொமெண்டத்தை வந்து நம்ம டேஞ்சென்டியல் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லீனியர் மொமெண்டம் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் டேஞ்சென்டியல் டு த சர்க்குலர் பாத். ஸோ சர்க்குலர் பாத்தில் இந்த மொமெண்டத்தினால அந்த பார்ட்டிகளானது என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகி வருது. ஸோ அண்ட் தென் the angle between theta and r. So the angle between theta, the angle theta, then between the r and p, r க்கும் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த மொமெண்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராமில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் 90 டிகிரி. ஸோ அண்ட் தென் the magnitude of the angular momentum L, magnitude of the angular momentum L எப்படி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா L is equal to RMV, அதாவது L is equal to RP அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட்டாக. L is equal to RP அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ L is equal to RP அப்படின்னா P is equal to என்னது, P is equal to linear momentum. ஸோ P is equal to MV. சரிங்களா, ஸோ இப்போ R and P இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ 90 டிகிரி, சைன் 90 டிகிரி சொல்லலாம். ஸோ இப்போ L is equal to என்னது, L is equal to RMV sin 90. ஸோ இது சைன் 90 அப்படிங்கிறது என்னது, இந்த ஆங்கிளை தான் சொல்லுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா, ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைன் 90 is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைன் 90 is equal to 1 ஆகிடுச்சுன்னா இப்போ L is equal to RM, V is equal to என்னது, V is equal to R ஒமேகா. ஒமேகா இஸ் தென் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இப்போ லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது, V is equal to R ஒமேகா. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இன் ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ தென் இந்த இடத்துல V is equal to R ஒமேகா அப்படிங்கிறது என்னது, லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இப்போ இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், V அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம R ஒமேகாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ L is equal to RM R ஒமேகா. ஸோ இந்த இடத்துல இப்போ RM R ஒமேகா, ஸோ R இருக்குது, ஸோ 2 R இருக்கிறதுனால R ஸ்கொயர். ஸோ L is equal to M R ஸ்கொயர் ஒமேகா. ஸோ இன் வெக்டர் நோட்டிஃபிகேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா L வெக்டர் இஸ் ஈக்குவல் டு MR ஸ்கொயர் ஒமேகா வெக்டர், பிகாஸ் ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இந்த ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் நமக்கு என்ன இருக்குது, தென் இந்த மொமெண்டத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ஷன் இருக்கும். பிகாஸ் தென் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ டைரக்ஷன் இருந்தால் அது வெக்டர் நோட்டிஃபிகேஷனில் நம்ம சொல்லலாம். ஸோ தென் இப்போ இந்த MR ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன சார், ஸோ ஒரே ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து MR ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டோட்டல் ரிஜிட் பாடியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். the moment of inertia of a total rigid body is the sum of the moments of inertia of all individual point mass. சரிங்களா, டெஃபினேஷன் என்னன்னு தெரியுதா. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் மாஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சம் பண்ணிக்கணும். சம் பண்ணிட்டா தான் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ரிஜிட் பாடி கிடைக்கும். அப்போ M1 R1 M2 R2 M3 R3 M4 R4 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு MN RN வரைக்கும் நம்ம அடிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த டோட்டல் ரிஜிட் பாடியோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம M1 R1 ப்ளஸ் M2 R2 ப்ளஸ் M3 R3 அப்படியே அப் டு MN RN வரைக்கும் நம்ம சம்மேஷன் பண்ணிக்கலாம். சம்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மேஷன் ஆஃப் MI RI ஸ்கொயர், this is then moment of inertia I is equal to summation of MI RI square. ஸோ இந்த MR ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரே ஒரு மாஸ். ஸோ I is equal to summation of MI RI square அப்படிங்கிறது இந்த டோட்டல் ரிஜிட் பாடிக்கு. ஸோ the angular momentum of the rigid body can be written as எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா L vector is equal to summation of MI RI square into ஒமேகா அப்படின்னு எழுதலாம். ஸோ இது அப்போ இந்த சம்மேஷன் ஆஃப் MI RI ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியா I அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ L is equal to I ஒமேகா. ஸோ L வெக்டர் is equal to I ஒமேகா வெக்டர். ஸோ இது நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் சார், மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்னென்னு படிச்சிருப்போம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவால் கிடைக்கக்கூடிய ரிஜிட் பாடி, டோட்டல் ரிஜிட் பாடி நமக்கு மூவ் ஆனிச்சுன்னா எப்படி மூவ் ஆகும்
அப்படிங்கிறது, the moment of inertia அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிஜிட் பாடி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய ராடோ இல்லை பெரிய டிஸ்கோ ஒரு பெரிய ரிங்கோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிஜிட் பாடிஸை நம்ம இன் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். And then the next topic is torque and angular momentum, the relation between torque and angular momentum. ஸோ நம்ம லீனியர் மொமெண்டம்னு நம்ம என்னென்னு படிச்சிருக்கிறோம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். P=mv. டார்க்கு லீனியராக இப்போ மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். We have the expression for magnitude of angular momentum of a rigid body. ஸோ நம்ம ஒரு ரிஜிட் பாடிக்கு நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம் லாஸ்ட்டாக. என்னது L=I⍵. த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ ரிஜிட் பாடி அப்படின்னா L=I⍵. அடுத்தது the expression for magnitude of torque of a torque on a rigid body. ஸோ ரிஜிட் பாடிக்கான டார்க் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், τ=I⍵ அப்படின்னு சொல்லலாம். τ=I⍵. ஸோ இப்போ L=I⍵, τ=I⍵. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். So in further we can write the equation τ=I⍵. So τ=I⍵வை நம்ம ஆல்ஃபா இஸ் தென் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா d⍵/dt. ஆல்ஃபா d⍵/dt அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. இங்கே ஒமேகா அப்படிங்கிறது என்னது, இந்த ஆங்குலர் மொமெண்ட் அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருக்கு அந்த பொருளானது. சரிங்களா, சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி அந்த டோட்டல் ரிஜிட் பாடி மூவ் ஆகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்குலர் இங்கே வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னது ஆல்ஃபா d⍵/dt. ஸோ இப்போ τ=I⍵/dt அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இன் தென் τ=the differentiation of d/dt of I⍵. சரியா, டிஃப்ரென்சேஷன் ஆஃப் d/dt of I⍵ அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ I⍵ அப்படிங்கிறது என்னது எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ τ=dl/dt. ஸோ τ=dl/dt அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இங்கே ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இந்த ரிலேஷன் பிட்வீன் தென் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் τ=dl/dt. சரிங்களா. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன, இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா τ=dl/dt அப்படிங்கிறது an external torque on a rigid body fixed to an axis produces rate of change of angular momentum in the body about that axis. ஸோ இப்போ நம்ம ஒரு ரிஜிட் பாடி இருக்குது. அந்த ரிஜிட் பாடியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் ஒன்று கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் டார்க் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிஜிட் பாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஆக்சிஸ்லேருந்து நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா τ=dl/dt அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம டைம் டிபெண்டிங் த மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் மொமெண்டம் நம்ம சொல்லியிருப்போம். லீனியர் மொமெண்டத்துக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். லீனியர் மொமெண்டம்னா என்னது, the rate of change of linear momentum with respect to time. The rate of change of linear momentum with respect to time. அதான் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா இன் ரொட்டேஷனல் மோஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸில் நம்ம எழுதணும் அப்படின்னா F=dp/dt அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. F=dp/dt. ஸோ P=mv. ஸோ அப்போ என்னது F=m/dv/dt வரும். அப்போ dv/dt வந்து நம்ம ஆக்சலரேஷன் சொல்லலாம். F=ma அப்படின்னு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் லெசனில் தேர்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ which holds good for translation மோஷனில் இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் மோஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா F=dp/dtன்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுவே ஆங்குலர் மொமெண்டமாக இருந்துச்சு அப்படின்னா τ=dl/dt. சர்க்குலர் மோஷனில் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். பிகாஸ் த டார்க் இஸ் அப்ளைட் ஆன் ஏ ரிஜிட் பாடி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் என்ன, அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் τ=dl/dt அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் ஃபைனலி த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எப்போ சார் ஆங்குலர் மொமெண்டம் வந்து நமக்கு கன்சர்வேஷனாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஃப்ரம் த எபோவ் எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன் சார், τ=dl/dt. சரியா, τ=dl/dt. ஸோ L இஸ் தென் என்னது ஆங்குலர் மொமெண்டம். இந்த இடத்துல L = ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அந்த ஆங்குலர் மொமெண்டம் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ரிஜிட் பாடி, மொமெண்டம் என்ன நடக்கும், சேஞ்ச் ஆகும்.
சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறதுல ஃப்ரம் த எபோ ஈக்குவேஷன் டவ் இஸ் ஈக்குவல் டு டிஎல் டிவைட் பை டிடி த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க், நம்ம வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் டார்க் என்ன பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். ஸோ அப்படி நிறுத்திட்டோம் அப்படின்னா த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ரிஜிட் பாடி ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் கன்சர்வ்டு. ஸோ அது எப்படி இருக்கும், த ரிஜிட் பாடி ஆர் சிஸ்டமோடைய ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ரிஜிட் பாடி ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் கன்சர்வ்டு. எப்போ சார் கன்சர்வ்டு? டார்க் வந்து நம்ம ஜீரோ பண்ணிடுறோம். டார்க் வந்து நம்ம ஆப்சன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் த எல் இஸ் தென் கான்ஸ்டன்ட். ஸோ எந்த கான்ஸ்டன்ட்டை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா உனக்கு ஜீரோ கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எதை பொறுத்து வேணாலும் இருக்கலாம், எக்ஸ் ஒய் டைம் எதை பொறுத்து வேணாலும் இருக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா உனக்கு என்ன நடக்கும், அது வந்து ஜீரோவாகிடும். ஸோ அப்போ எதை சார் நம்ம வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வந்து ஆங்குலர் மொமெண்டம் எல் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா பிகாஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா? ஸோ த எபோ எக்ஸ்பிரஷன் இஸ் நோன் அஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இப்போ டிஎல் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எல் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் பிகாஸ் த டார்க் இஸ் ஆப்சன்ஸ். ஸோ திஸ் இஸ் தென் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிட் பாடிஸ் வந்து எப்போ ஈக்குலிபிரியமாக இருக்கும், வாட் இஸ் தன் கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.